Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ரீல்ஸ் BGM எடிட் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் இன்டர் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Description பாத்தீங்க அப்படினா beatmark plus shake effect ஓட preset வந்து XML ஃபைலா கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன்ல எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படினா நான் beatmark ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். சோ நீங்களும் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி தான் beatmarkலாம் வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். சோ நீங்க ஜஸ்ட் இந்த beatmark ஏத்த மாதிரி நீங்க இமேजेसலாம் ஆட் பண்ணிட்டாலே போதும். So இப்போ பாத்தீங்க அப்படினா இமேजेस வந்துட்டு எப்படி ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு மீடியால போய்ட்டு நீங்க எந்த ஃபோல்டர்ல வந்து இமேजेस வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க யாரை வச்சு எடிட் பண்ண போறீங்களோ அவங்களோட இமேजेस வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேजेसோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும் அப்படினா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மேல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு fill composition areaன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா ஜூம் பண்ற ஆப்ஷன் வரும். சோ அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேजेस வந்துட்டு நீங்க ஜூம் பண்ணிக்க முடியும். தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்ட்டா வந்துட்டு அலைன்மென்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் ஆட் பண்ணிருக்க beatmarkல வந்து போய்டும். சோ அப்போ வந்துட்டு 3 கட் பண்ற ஆப்ஷன் வரும். அதுல தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பேக் சைடு வந்து கட் ஆயிடும். சோ அகைன் ப்ளஸ் ஐகான் சூஸ் பண்ணிட்டு மீடியால போய்ட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்க எண்ட் வரைக்கும் இமேजेस வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படினா நான் எண்ட் வரைக்கும் இமேजेस வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். சோ நீங்களும் வந்துட்டு இந்த beatmark ஏத்த மாதிரி இமேजेसலாம் வந்து லைனா எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து கொடுத்திருப்பேன். சோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களோட அலைட் மோஷன்ல இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓபன் பண்ணிட்டேன். சோ நீங்களும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு 4 எஃபர்ட் வந்து கொடுத்திருப்பேன். சோ இந்த வீடியோக்கு வந்துட்டு 4 எஃபர்ட் வந்து நம்ம ஆட் பண்ணனும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்துட்டு நான் எந்த இமேजेसக்கு வந்துட்டு என்ன எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ண சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் கொடுத்திருப்பேன். சோ ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்க அப்படினா beatmark ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணியாச்சு. சோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்ஸ் எல்லாமே இங்க பேஸ்ட் ஆயிடும். செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 3 இமேஜ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 இமேஜ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு சோ அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அதாவது 4th இமேஜ் வரும், அதை வந்துட்டு எம்ப்டியா விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள 5th இமேஜ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஒரு இமேஜ் வந்துட்டு எம்ப்டியா விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர 3 இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு எம்ப்டியா விட்டுடுங்க. சோ 3.24 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 3 இமேजेसக்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து எம்ப்டியா விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர 3 இமேஜ்க்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அதை எம்ப்டியா விட்டுருங்க. ஸோ 3.24 செகண்ட் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் செகண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்ஸ்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த beatmark ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா beatmark ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 3.24 செகண்ட்லேருந்து செகண்ட் எஃபர்ட் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 3.24 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போய்ட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ள இமேஜை கிளிக் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எஃபர்ட் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் எது வரைக்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 7.20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ 3.24 செகண்டில் இருந்துட்டு 7.20 செகண்ட் வரைக்கும் நீங்கள் செகண்ட் எஃபர்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு 4 இமேஜ்க்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் அந்த ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ் வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு செகண்ட் எஃபெக்ட் வந்துட்டு 7.20 செகண்ட் வரைக்கும் நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ 7.20 செகண்ட்க்கு அடுத்து உள்ள இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண தேர்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உள்ள இமேஜையும் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இமேஜ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு எம்டியாக விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ள 2 இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ்க்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இமேஜ் வரும், அதை வந்துட்டு எம்டியாக விட்டுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் நம்ம வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 எஃபர்ட் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் எஃபெக்ட் 4th எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு 3 எஃபர்ட் வந்துட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. 4th எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 2 இமேஜ் வந்து எம்டியோட சொல்லியிருப்பேன். தென் லாஸ்ட்டில் வந்துட்டு தேர்ட் எஃபர்ட் பேஸ்ட் பண்ண சொல்கிறப்ப எண்டில் வந்துட்டு 2 இமேஜ் எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம 3 எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இமேஜஸ்லாம் வந்து நம்ம எம்டியாக விட்டுருக்கோமோ அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு 4th எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம 2 இமேஜ் வந்துட்டு எம்டியாக விட்டுருப்போம். ஃபஸ்ட்டு 3 இமேஜ்க்கு வந்துட்டு எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் நடுவில் வந்துட்டு எம்டியாக விட சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு 4th எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ்க்கு வந்துட்டு எம்டியோட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு 4th எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 4 எஃபர்ட்டுமே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.